வாங்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் செமையா இருக்கே. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு பிடித்தவாறு விமர்சனங்கள் தெரிவிக்கலாம். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். என் பெயர் கார்த்திக். நண்பர்களே, இது என் வாழ்வில் நடந்த மறக்க முடியாத சம்பவம். எங்கள் வீடு ஒரு மாடி வீடு. வீட்டின் மேற்பகுதியில் நாங்கள் வசிக்கிறோம். கீழ் பகுதியை வாடகைக்கு வெட்டி இருக்கிறோம். கீழ்ப்பகுதியில் பவித்ரா என்கிற அக்கா வீட்டில் வாடகைக்கு உள்ளார். அவரது கணவர் ஹரியானாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாகத்தான் இருப்பான். 6 மாதத்திற்கு ஒருமுறைதான் வந்து செல்வார். பவித்ராவும் அவளது 6 மாத குழந்தையும் மட்டுமே வீட்டில் உள்ளார்கள். பவித்ரா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். சினிமா நடிகை ரம்யா நம்பீசன் போல மிகவும் அழகாக இருப்பாள். அவளை பார்த்தாலே மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அப்படி மயங்கலனா அவர்கள் ஆம்பளையாவே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவள் அப்படி ஒரு அழகு. அவள் அப்பப்ப வீடு வாசல் கூட்டும் பொழுதும், வீட்டின் வாசலில் கோலம் போடும் பொழுதும், வாசலில் தண்ணி தெளிக்கும் பொழுதும் அவளை நான் அவளுக்கு தெரியாமல் ஓரமாக நின்னு பார்ப்பேனாம். படி நின்று பார்ப்பதே தனி ஒரு சந்தோஷம்தான். வீட்டில் கைக்குழந்தை இருப்பதால் என்னைதான் அவள் கடைக்கு செல்ல அழைப்பாள். காய்கறி வாங்க, ரீசார்ஜ் பண்ண, இப்படி சின்ன சின்ன வேலைகளுக்கு அவள் என்னைத்தான் அழைப்பாள். எங்க அம்மாவும் ஒன்னு சொல்ல மாட்டாங்க. ஆம்பளை இல்லாத வீடு தானே, சரிட்டா போயிட்டு வாடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேற ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நானும் மளிகை சாமான் வாங்கி கொடுக்கிற சாக்லையும் அவள் குழந்தையை பார்க்கிற சாக்லையும் அவள் வீட்டுக்கு அடிக்கடி போவேன். அவளோட 6 மாத குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுனால வெறும் நைட்டியும் பாவாடையோட தான் இருப்பாள். அவளை நான் அப்பப்ப ஊர கண்ணால பார்த்திருக்கேன். அவள் மேல எனக்கு எப்பயும் ஒரு கண்ணோ. ஆனால் நான் அவளை பார்ப்பது அவளுக்கு தெரியாத வகையில் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் சனிக்கிழமை. அப்ப பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபுல் ஷட்டவுன். எங்க ஏரியால ஃபுல்லா கரண்ட் இல்லை. நைட்டு 11 மணி ஆகியும் கரண்ட் வரல. எங்க அம்மா வேற ஏதோ ஊர்ல டெக்னோ பார்ட்டி ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கும் தூக்கம் வராமல் எங்க வீட்டு மாடியில் நின்று கொண்டு இருந்தேன். அப்போ பௌர்ணமி போல நல்லா வெளிச்சம் பகல மாதிரி இருந்துச்சு. அப்பொழுது திடீரென குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. என்னடான்னு மேல இருந்து கீழே பார்த்தா பவித்ரா அக்கா குழந்தையை தூக்கிட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து பால் கொடுத்துட்டு இருக்கா. எங்க வீட்டு மேல் பகுதியில் இருந்து கீழே பார்த்தால் கீழே வாசலில் இருக்கிறது அப்படியே தெரியும். நான் அப்படித்தான் பவித்ரா அக்கா அப்பப்ப கோலம் போடுறதையும் தண்ணி தெளிக்கிற அப்பையும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஃப்ரீ ஷோ பார்ப்பேன். ஆனால் அது முழுசா தெரியாது, கொஞ்சம்தான் தெரியும். கிடைத்த அளவுக்கு தோஷம் என்று சந்தோஷமாக இருந்தேன். ஆனா அன்னைக்கு நான் அதை மேல நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்பத்தான் ஒரு பொண்ணை நான் அப்படி பார்க்கிறேன். பார்த்துட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் தம்பி வேற எந்திரிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். நான் மேல நின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னேன். அந்த நைட்டு இரவு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுவரைக்கும் நான் மேல நின்னு அவளை பார்த்து கொண்டே என் தம்பியை தட்டி கொண்டிருந்தேன். நின்னுகிட்டே இருக்கவும் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உட்கார்ந்து இருக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தேன். நான் உட்கார்ந்து நல்லா கண்ணை மூடிட்டு நல்லா வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வேலையா அதை முடிச்சேன். திடீர்னு ஒரு வாய்ஸ், என்ன கார்த்தி முடிஞ்சா? பார்த்தா பவித்ரா அக்கா மேல ஏறி வந்து நான் செஞ்சது பார்த்துட்டு இருக்கா. அவ எப்ப வந்தா எப்படி வந்தா என்று எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு கண்ணே மூடிட்டு இருந்தேன். அவளை பார்த்தும் எனக்கு மூஞ்சை கை கால் எல்லாம் ஃபுல் வேற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு 2 நிமிடம் பேச்சே வரல. 2 நிமிடம் கழித்து அவளது மூஞ்சிய பார்க்காமல் சாரி அக்கா என்று சொன்னேன். அவள் மௌனமாக இருந்தா. நான் மீண்டும் சொன்னேன், சாரி அக்கா, யாரிடமும் சொல்லிடாதீங்க, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, அதோட நான் செத்தேன் அப்படின்னு சொன்னேன். சிறிது வினாடிகள் கழித்து அவளிடம் இருந்து பதில் வந்தது. கீழே எனது வீட்டிற்கு வா என்று சொல்லிவிட்டு அவளது வீட்டு கீழே சென்றால் நானும்
பதட்டத்துடனும் பயத்துடனும் அவள் பின்னாடியே அவள் வீட்டுக்கு சென்றேன். அவள் மாடிக்கு குழந்தையை தூக்கிக் கொண்டுதான் வந்தாள். உடனே கீழே சென்றதும் குழந்தையை தூக்கி தொட்டிலில் போட்டுவிட்டு அவள் நின்றாள். அவள் முன்னாடி நானும் போய் நின்றேன். எனது கால் கைகள் என அனைத்துமே பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் இதயமோ பயத்தால் வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் கழித்து மேல் நோக்கி அவள் முகத்தை பார்த்தேன். அவள் என்னை பார்த்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் சிரிப்பதை பார்த்த எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாள், பார்க்கத்தான் தம்மா துண்டு பயம் மாதிரி இருக்க. பதிலுக்கு நான் ஒன்னும் சொல்லாமல் முகத்தை கீழே சாய்ச்சிக்கிட்டேன். திடீர்னு அவ என்னை பிடிச்சிட்டா. நான் பயந்த போய் அவள் மூஞ்சிய பார்த்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு சரியான ஷாக். என்னடா இவ நம்ம லவ் பண்ணின காரணத்துக்கு நம்ம வீட்ல சொல்லிடுவாளோ இல்ல திட்டுவாளோ இல்ல வேற யார்கிட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு நம்ம பயந்து வந்தா. இவ என்னடா இப்படி இருக்கா அப்படின்னு நானும் ஆரம்பிக்க என் புருஷனும்தான் இருக்கானே 6 மாசத்துக்கு ஒரு தடவை வர்றான். வந்து 2 நிமிஷம் இருந்துட்டு டயர் இருக்கும்னு படுத்து தூங்கி நான் இனிமேல் உன்னை விடவே மாட்டேன்டா, நீ தாண்டா எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தையை விட நம்மளுக்கு வேற என்னங்க வேணும்? அப்ப திடீர்னு அவள் குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்டுச்சு. அதோட அப்படியே எந்திரிச்சு போனா. எந்திரிச்சு போய் குழந்தையை தூக்கிட்டு வந்து பெட்ல வச்சு பால் கொடுத்தா. நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது அனைத்தும் என் வாழ்க்கையில உண்மையாக நடந்தவை. இன்னும் நான் பவித்ராவை தான் வைத்து இருக்கேன்.